முல்லைத்தீவு மாவட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட மணல் சுரண்டல். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கனியவள திணைக்களத்தினால் அனுமதி அளிக்கப்பட்ட பாரிய மணல் வளச்சுரண்டல் ஒன்று இடம்பெற்று வருகின்றது. மாவட்டத்தின் உடையார்கட்டு பாவாடை கல்லாறு பகுதியில் பாரிய அளவில் மணல் அகழ்வதற்காக கனியவள திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. இங்கு அகழப்படும் மணல்கள் மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு எந்த வகையிலும் பயன்படுத்தாமல் வெளி மாவட்டத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த நிலையில் மாவட்டத்தினைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி வழங்காமல் வெளி மாவட்டத்தினைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி வழங்கும் கனியவள திணைக்களத்தின் நடவடிக்கையினால் தான் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்டத்தின் மணல் அகழ்வு ஒப்பந்ததாரரான மகாலிங்கம் தயாபரன் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு எனக்கு பாவடக்கல்லாத்தில் அனுமதி வழங்கப்பட்டது. கனியவள திணைக்களத்தில் எனக்கு 2025ஆம் ஆண்டு அனுமதி வழங்கப்படவில்லை. கனியவள திணைக்கள பணிப்பாளர் ஊடாக நிரேஷ் என்ற அவருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நிரேஷ் என்றவருக்கு பெர்மிட் வழங்கப்பட்டுள்ளது. அவர் நெருங்கிய சொந்த முறை உண்டவிட்ட தம்பியார் முறை. இப்போ 2025ஆம் ஆண்டு எனக்கு பெர்மிட் வழங்கப்படவில்லை. இதை நான் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இதான்றது. வேறு செல்வாக்கு அடிப்படையிலான் இவர் இப்படி பெரிய அளவில் செய்கிறேன். 200 டிப்பருக்கு மேலே கிடாது. இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே இவர் 500 டிப்பர் வழியில் அனுப்பியிருக்கிறார். ஒரு மாதத்துக்குள்ளே 2 கோடி ரூபா உழைச்சிருக்கிறார். ஒரு வெளிநாட்டில் இருந்து கூட 2 கோடி ரூபா காசு ஒரு மாதத்தில் உழைக்கலாம். அப்போ நாங்களெல்லாம் அப்படி செய்யலாம். நிரேசன் அவர் தான் செய்யலாம். அவர் செய்கிறதுக்கு அவர் பணிப்பாளர் அவருக்கு எண்ணிலி என்ற செல்வாக்கு வழங்குறார். அப்படி செல்வாக்கள் பயன்படுத்தி தான் அவர் செய்கிறார். யாழ்ப்பாணம் போகுது. ஒடிஞ்ச பெர்மிட்டையும் கொடுத்து டிப்பர்காரருக்கு 65,000 ரூபாய்க்கு ஏற்றி விட்றாங்க. 65,000 60,000 ரூபாய்க்கு ஏற்றி விட்றாங்க. ஆனால் டிப்பர்கார் அங்கே கொண்டே 90க்கு பறித்து டிப்பர்கார் ஒன்றுமில்லாத தான் மாறாங்க. சரியாக நட்டம் டிப்பர்கார். ஒரு டிப்பர் இந்த மண்ணை வந்து ஒரு கட்டமைப்பின் ரேட்டில் கொடுக்குறாரு. இப்போ எண்ணிலியன்ற லாபத்தில் கொடுத்தா டிப்பர்கார் சரியான எங்களுக்கே சொன்னவங்க எத்தனை பேர் என்ன செய்கிறேன்னா ஓட்டம் இல்லாதக்காண்டி பயங்கர நட்டத்திலான இவர் தாரர் என்று சொல்லி ஏதாவது முரண்பட்டான்னு சொன்னால் பெர்மிட்டையும் கிழிச்சறிஞ்சு போட்டு ஆக்களை கரைச்சி போடுவார். அப்படி அவரோட முரண்பாடு இல்லாது. உடையார்கட்டு பாவாடை கல்லாறு பகுதியில் மணல் அகழ்வதற்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து திணைக்களங்களும் அனுமதி வழங்கிய போதும் கனியவள திணைக்களம் தனக்கான அனுமதியினை வழங்கவில்லை. இதற்கு முன்னர் வேறு இடங்களில் தனக்கான அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் கனியவள திணைக்களத்தினால் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். வடமாகாண கனியவள திணைக்களத்தின் பணிப்பாளரின் உறவு முறையான ஒருவருக்கு உடையார்கட்டு பாவாடை கல்லாறு பகுதியில் மணல் அகழ்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தனது அதிகார செல்வாக்கினை பயன்படுத்தி தனது உறவினர் ஒருவருக்கு வழங்கியுள்ளமை இந்த ஆட்சியிலும் ஊழல் தொடர்கின்றது என்பதை தெரியப்படுத்தியுள்ளதுடன் உடையார்கட்டு குளத்திற்கு அருகில் குவிக்கப்பட்டிருக்கும் மணல் கும்பிகளையும் அழைத்துச் சென்று காட்டியுள்ளார். இதுவரை பாவாடை கல்லாறு பகுதியில் இருந்து 500 டிப்பர் வரையான மணல்கள் ஏற்றப்பட்டுள்ளதுடன் 200 டிப்பர் மணல்கள் குறித்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளன. சாதாரண ஒரு ஒப்பந்ததாரர் செய்ய முடியாத வேலையினை இந்த ஒப்பந்ததாரர் செய்வதற்கு கனியவள திணைக்களத்தின் பணிப்பாளர் அனுமதி வழங்கியுள்ளார். செல்வாக்கின் அடிப்படையிலேயே இங்கு மணல் அகழ்வு இடம்பெற்று வருகின்றது. மணலுக்கான ஒரு விலை காட்டுப்பாடு இங்கு இல்லை. இவ்வாறு உடையார்கட்டு குளத்திற்கு அருகில் உள்ள இடத்திற்கு மணல் ஏற்ற செல்லும் வீதி குன்றும் குழியுமாக காணப்படும் நிலையில் அங்கு இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளமையானது கனியவள திணைக்கள அதிகாரியின் செல்வாக்கினை காட்டி நிற்கின்றது. இதேவேளை குறித்த மணல் அனுமதி பத்திரத்தினை வேறு மாவட்ட டிப்பர் உரிமையாளர்களுக்கு விற்பனை செய்துள்ள சம்பவம் கூட நடைபெற்றுள்ளது. நேற்று கிளிநொச்சி கல்லாற்று பகுதியில் 4 டிப்பர்கள் இடம் மாறி மணல் ஏற்றியதற்காக போலீசாரால் பிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நாங்கள் செய்தால் எங்களின் மணல் அகழ்விற்கான அனுமதி பத்திரத்தினை கனியவள திணைக்களத்தினர் ரத்து செய்து விடுவார்கள். பணிப்பாளரின் உறவினர் என்ற காரணத்தினால் இதனை கண்டுகொள்ளாத நிலை காணப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உடையார்கட்டு பகுதியினைச் சேர்ந்த பலரின் பெயர்களின் மணல் அகழ்விற்கான அனுமதியினை பெற்று ஒரு தனிநபர் அனைத்தினையும் கையாண்டு மணல் வியாபாரத்தினை மேற்கொண்டு வருகின்றார். இவ்வாறு வடமாகாண கனியவள திணைக்களம் ஊழல் நிறைந்த ஒரு திணைக்களமாக காணப்படுகின்றது என்றும் இதனை இந்த அரசாங்கம் ஆய்வுக்குட்படுத்தி விசாரணை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆக்களுக்கு பெர்மிட் கொடுத்தாலும் அவர் தான் இயக்குறது. நிரேஷ் தான் இயக்குறது. அப்போ இங்கே முல்லைத்தீவு மாவட்டத்தில் இயக்குற ஆக்களுக்கு பெர்மிட் இல்லை. பெர்மிட்டு இங்கே இல்லை. வேறு இடத்த கொடுத்துருக்காங்க. வேறு இடங்களை கொடுத்துருக்காங்க. இங்கே உடையார்கட்டு பக்கம் எங்களுக்கெல்லாம் பெர்மிட்டு நிப்பாடி இருக்கு. உடையார்கட்டு பக்கம் நிரேஷன் கோட்டைன்னு தான் சொல்கிறான். ஏன்னா மயூரன் சேர்ட்ட பணிப்பாளர்கிட்ட தம்பியார் ரெண்டு ஃபுல்லாக உள்ளலாம்.